ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் செய்தி மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். இந்த மத்தேயு 5ஆம் அதிகாரம் இது உலகமெங்கும் பேசப்படுகிற ஒரு அதிகாரம். இந்தியாவின் மகாத்மா காந்தி அவர்கள், நம்முடைய தேசப்பிதாவாகிய மகாத்மா காந்தியடிகள் அவருடைய சத்திய சோதனையிலும் இதை அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அவருடைய வாழ்க்கையை, சிந்தையை, நோக்கங்களை மாற்றி அமைத்தது இந்த மலை பிரசங்கம் என்று அவர் எழுதி வைத்திருக்கிறார். இந்த நாளிலே அந்த வார்த்தை உங்களுக்கு தெரிந்த வசனம்தான். அந்த வசனம் சொல்லுகிறது, அவர் திரளான ஜனங்களை கண்டு மலையின் மேல் ஏறினார். அவர் உட்கார்ந்த பொழுது அவருடைய சீஷர்கள் அவரிடத்திலே வந்தார்கள். பலமுறை படித்திருக்கலாம். அவர் சீஷர்கள் அவரிடத்திலே வந்தார்கள். அப்பொழுது அவர் தம்முடைய வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்து சொன்னது என்னவென்றால், அவர்களுக்கு தம்முடைய வாயை திறந்து உபதேசித்து சொன்னது என்னவென்றால், இந்த நாளில் செய்தி என்னவென்றால், தேவனுடைய வார்த்தை எப்படிப்பட்டது, தேவனுடைய வார்த்தை என்ன செய்யும். இதை நீங்கள் பல செய்திகளை கேட்டிருக்கலாம். ஆனால் இந்த அதிகாரத்திலிருந்து ஒரு 3 காரியங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். முதலாவதாக, அந்த வார்த்தை, அன்பானவர்களே, அவருடைய வார்த்தை சரித்திர சம்பந்தமானது. இன்றைக்கு இரட்சகர் இயேசு பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையுமே அதிகாரமுள்ள வார்த்தை, சரித்திரத்தின் வார்த்தை, தீர்க்க தரிசனமான வார்த்தை. திரும்ப இதை ஆங்கிலத்திலும் உங்களோடு நான் சொல்ல விரும்புகிறேன். முதலாவது இஸ் எ ஹிஸ்டாரிக்கல் வாய்ஸ். அதாவது பழைய ஏற்பாட்டுடைய சரித்திரங்களை அவர் ஒவ்வொரு இடத்திலும் அவர் கோடிட்டு காட்டுகிற ஹிஸ்டாரிக்கல் வாய்ஸ், சரித்திரத்தின் சம்பந்தப்பட்ட வார்த்தைகள். இரண்டாவது ப்ராஃபட்டிக் வாய்ஸ், தீர்க்க தரிசனமான வார்த்தைகள். மூன்றாவது டைனாமிக் வாய்ஸ், அவருடைய சத்தம் காதேஸ் வனாந்திரங்களை அதிர பண்ணுகிற சத்தம். இந்த நாளிலே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்புதேவ பிள்ளையே, நாமும் பல நேரங்களில் பேசுகிறோம். தேவையில்லாத, அர்த்தமற்ற, அனாவசியமான, யாருக்கும் பயன்படாத வார்த்தைகளை பேசுகிறோம். இத்தனை பெரிய துக்கம். இன்னைக்கு அநேகர் பேசுகிறார்கள் பயனற்ற வார்த்தை. தமிழகத்தில் எழுதப்பட்ட அலப்புகிறவர்கள். இந்த 3 யோவானில் எழுதப்பட்ட ஒரு மனிதனை குறித்து தியோத்தரேப்பு, அவன் அலப்புகிறவன். இன்றைக்கு நிறைய திருச்சபைக்குள்ளே கூட அலப்புகிறவர்கள். நீண்ட நாள் சபைக்கு வருகிறார்கள், ஆராதிக்கிறார்கள். என்னத்தை பேசுகிறோம், யாரிடத்துல பேசுகிறோம்? இப்படி பேசும்போது அவருடைய மனம் புண்படுமே, காயப்படுத்துகிறோமே. துக்கமான ஒன்று. ஏதோ சபையில் எனக்கு ஒரு அதிகாரம் இருக்கிறது, எனக்கு ஒரு பதவி இருக்கிறது, எனக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது, எனவே என்ன வேண்டுமானாலும் பேசுவேன். இல்லை என்பார்களே, நீங்கள் பேசுகிற வார்த்தைகள் அர்த்தமுள்ளதாய், ஆவிக்குரிய ஒன்றாய், அடுத்தவர்களை கட்டுகிற ஒன்றாய், அடுத்தவர்கள் வாழ்க்கைக்கு பயனுள்ள ஒன்றாய் அமையட்டும். எனவேதான் வேதம் சொல்கிறது, ஆண்பானவர்களே, உடைய வார்த்தைகள் பயனுள்ள ஒன்றாய் இருக்கட்டும். முதலாவதாக, இரட்சகன் இயேசுவின் வார்த்தைகளை சரித்திர சம்பந்தமானது. வாசிக்க நேரம் இல்லாதனாலே நான் வசனங்களை சொல்லுகிறேன், நீங்கள் எடுத்து வாசிக்க அன்பை கேட்கிறேன். அவருடைய வார்த்தைகள் அன்பானவர்களை சரித்திர சம்பந்தம். மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 28 29 வசனங்களை நீங்கள் வாசிக்க அன்பை கேட்கிறேன். அதிலே இங்க திரையிலே பாருங்கள், the quality of excellency. அவருடைய வார்த்தைகள் எல்லாருமே ஆழமானது, அர்த்தம் உள்ளது. இப்படி சொன்னவங்களுக்கு போனையும் சிறப்பானது. அவருடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றுமே சிறப்பான ஒன்று. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்புதேவ பிள்ளையே, நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் சிறப்பா இருக்கட்டும். அது மட்டுமல்ல, அடுத்தவர்களை ஊன்ற கட்டுவதாக. அடுத்த ஒன்று சொல்லுகிறேன், கர்த்தருடைய வார்த்தை, அவர் வாயை திறந்து, அவருடைய வார்த்தைகள் நிரந்தரமானது. மத்தேயு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். இதை வாசித்து பாருங்கள். அவருடைய வார்த்தைகள் நிரந்தரமானது. இன்றைக்கு மனிதர்கள் நாளுக்கு ஒரு வார்த்தை, நிமிடத்துக்கு ஒரு வார்த்தை, அதாவது மாறி தன் வார்த்தைகளை மாற்றிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, அது நிரந்தரமானது. அவர் எனவேதான் அவர் சொன்னார், நான் கர்த்தர், நான் மாறாதவர். இந்த பூமியிலே மனிதனுடைய வார்த்தைகள் மாறலாம். எனவே வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் என் வார்த்தையின் ஒரு உறுப்பாயில் ஒழிந்து போவதில்லை. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்புதேவ பிள்ளையே, அவன் நிரந்தரமானவர், அவருடைய வார்த்தை நிரந்தரமானது. முதல்ல சொன்னேன்,
அவருடைய வார்த்தை சிறப்பான ஆச்சரியமானது. உங்களுடைய அறிவுக்கும் உங்களுடைய ஆற்றலுக்கும் உங்களுடைய சிந்தனைக்கும் அப்பாற்பட்டது. இப்படி சொன்னாங்க புரியும். பல நேரங்களிலே கர்த்தருடைய வார்த்தையை நம்புவதற்கான வாய்ப்பே இல்லை. ஆபிரகாம் வாழ்க்கையில, அநேக பசுத்துவ வாழ்க்கையில நான் திரும்ப திரும்ப உங்க சொல்ல நம்புகிறேன், உங்கள் பார்வையில் வேதத்தை படிக்காதிருங்கள், வேதத்தின் பார்வையில் உங்கள் வேதத்தை படியுங்கள். அந்த கண்ணோட்டம், அப்படிப்பட்ட புரிந்து கொள்ளுதல், ஆண்டவர் எப்படி புரிந்து கொண்டாரோ அப்படியே நீங்கள் ஆண்டவரை பாருங்கள். இன்னைக்கு நம்முடைய புரிந்து கொள்ளுதலும் நம்முடைய அந்த உணர்ச்சிகளும் வித்தியாசமானது, அடிக்கடி மாறுகிறது. திருச்சபைக்கு வருகிற பலர் இப்படி வெடிக்க சொல்லுவார்கள், சபையில கிறிஸ்டோபர், வீட்டுல போனால் லூசிபர். இல்லை என்பார்களே, நிமிடத்திற்கு ஒரு மாறிக்கொண்டிருக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை ஒரு வாழ்க்கை, மண்டே டு சாட்டர்டே இன்னொரு வித்தியாசமான வாழ்க்கை. இல்லை என்பார்களே, உடைய வாழ்க்கை நிரந்தரமாயிருக்கட்டும். காலங்கள் மாறலாம், சூழ்நிலைகள் மாறலாம். நான் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். இந்த நேரத்துல பலமான தொலைபேசி அழைப்புகள், அதாவது தேவையற்ற, நமக்கு சம்பந்தமே இல்லாத பல தொலைபேசி அழைப்புகள். ஆனால் ஒன்று தெரியும், தேவனுடைய வார்த்தை நிரந்தரமானது. அவர் எதை சொன்னாரோ நிச்சயம் அப்படி அவர் செய்வார். வார்த்தையிலே உண்மை உள்ளவர், அவர் நம்பத்தக்கவர். முதலாவது நான் சொன்ன வார்த்தை the quality, அவருடைய வார்த்தை சிறப்பானது. இரண்டாவது, அவருடைய வார்த்தை நிரந்தரமானது. செய்தி என்னவென்றால், தன் வாயை திறந்து அவர் வசனித்ததாவது. அப்படியானால் அவள் வாய்ந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளுமே ஆச்சரியமான ஒன்று, அற்புதமான ஒன்று. இரண்டாவது, அது நிரந்தரமான ஒன்று, மாறவே மாறாது. காலங்கள் மாறினாலும், யுகங்கள் மாறினாலும், மனிதர்கள் மாறினாலும் மாறாத ஒரு கர்த்தர். மூன்றாவது சொல்ல விரும்புகிறேன், அது அவருடைய ஒரு வார்த்தை சம்பந்தப்படுத்தப்படக்கூடியது. நிறைய பேருடைய வாழ்க்கையை வாசிக்கும் போது சம்பந்தம் எல்லாம் பேசுவாங்க. உறவுகள்ல கூட பாருங்க, கணவன் மனைவி சம்பந்தமே இருக்காது. திருச்சபையில ஊழியர் ஒரு கேள்வி கேட்கிறார், ஜனங்கள் சம்பந்தம் எல்லாம் பதில் சொல்லுவாங்க. ஒரு உறவுகள்ல கூட கணவன் ஒன்றை கேட்கிறார், மனைவி சம்பந்தம் இல்லாம, மனைவி ஒன்றை கேட்கிறார், கணவன் சம்பந்தம் இல்லாம பேசுகிற மக்கள் எல்லாம் ஏறாலும். ஆனால் தேவன் சொல்கிறார், வாட் எவர் he speaks, இப்பவுமே ரெலவன்ஸ். என்பது பிள்ளையே, குறிப்பிடப்படுகிற வார்த்தை, உங்கள் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் சிறப்பானதா இருக்கட்டும், அது உண்மை உள்ளதா இருக்கட்டும், அது நிரந்தரமா இருக்கட்டும். சொல்லுவாங்க தெரியுமா, அன்னைக்கு ஒரு பேச்சு, இன்னைக்கு ஒரு பேச்சு இல்லைங்க. காலங்கள் மாறுகிறது. இப்படி சொல்லுவாங்க சில பேர், அன்னைக்கு நான் சொன்னேன், இன்னைக்கு அது முடியல. அது அல்ல என்பவர். தேவன் அப்படி அல்ல. அவர் மனமாற புத்திரர் இல்லை. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனத்தை நிறைவேற்றாதிருப்பாரோ. சொன்னதை செய்யும் அளவும், அடிக்கடி ஆண்டவர் வார்த்தையை பயன்படுத்துகிறார், சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. மூன்றாவது சொல்ல விரும்புகிறேன், அவருடைய வார்த்தைகள் ஆல்வேஸ் ரெலவன்ஸ். திரும்ப திரும்ப தாழ்மையோடு சொல்லுகிறேன், உங்கள் வார்த்தைகள் அன்பார்களே என்ன கேட்கிறார்கள், என்ன சொல்லுகிறார் என்பதை யோசித்து சம்பந்தப்படுத்தி பேசுங்க. சில பேர் சம்பந்தமே இல்லாம பேசுவாங்க, காமெடியா இருக்கும். அது எதை காட்டுகிறது என்றால் முதிர்ச்சியின்மையை காட்டுகிறது. நான் பலமுறை சொல்லி இருக்கிறேன், உங்களோட வயசுக்கு ஏத்த மாதிரி பேசணும், அனுபவங்களுக்கு ஏத்த மாதிரி பேசணும், சிறு பிள்ளை மாதிரி பேசக்கூடாது. ஆண்டவர் சொன்னார், சிறு பிள்ளையா இருங்கள், ஆனா சிறு பிள்ளைத்தனமா இருக்காதீங்க. இன்னைக்கு the way we speak, our behavior, everything just like a childish. இல்லை என்பார்களே. முதல் குறிப்பு ஆங்கிலத்திலும் இதை நான் சொல்ல விரும்புகிறேன், அவருடைய வார்த்தைகளிலே உண்மை. அவர் வாயை திறந்தார், அந்த வார்த்தை எப்படிப்பட்டது, அதிகாரம் உள்ளது. இரண்டாவது, அடுத்த ஒரு குறிப்பை சொல்ல போகிறேன், அவர் வார்த்தையில் உண்மைத்தன்மை உண்டு. உண்மை, அதை ஆங்கிலத்திலே நான் வாசிக்க, அவருடைய வார்த்தையிலே உண்மைத்தன்மை, தீர்க்கதரிசனமான வார்த்தைகள். கவனிங்கள், சில நேரங்களில் அநேகருடைய கேட்டுக்கலாம், அவரோடு பேசினாலே தீர்க்கதரிசனமான வார்த்தை சொல்லுவாங்க. அவருடைய வார்த்தையிலே அந்த வார்த்தை சொல்லுகிறது தீர்க்கதரிசனமான வார்த்தை. தமிழில் சொல்லுகிறேன், அது எப்படிப்பட்ட வார்த்தை என்றால், அது உண்மைத்தன்மை இருக்கட்டும். உங்கள் பேச்சில உண்மைத்தன்மை இருக்கட்டும். whatever you speak, wherever you speak, எந்த சூழலிலும் உங்களுடைய பேச்சில ஒரு உண்மைத்தன்மை இருக்கா என்பதை கேட்கிறேன். நிறைய பேர் பேச்சுல உண்மைத்தன்மை இல்லை. அதாவது யோபு சொல்லுகிறான், ஒருவனை பார்க்க வந்தால் வஞ்சகமாய் பார்க்கிறான், வஞ்சகமாய் பேசுகிறான். எனவேதான் அந்த நாளில அவருடைய வார்த்தையில ஆரம்பத்துல சொன்னேன், சிறப்பான வார்த்தை,
நிரந்தரமான வார்த்தை. அதாவது ஒருவரை சொல்லுவாரானால் அதில் ஒரு சம்பந்தம் இருக்கும். இதுல யாரும் தான் சொன்னார், இதனை பார்த்து பயந்தவன், சந்தேகம் உடையவன், கேள்வியை கேட்டவன், சாக போகிறவன், தேவன் சொன்னார் நீ சாவதில்லை. சமாதானம் இல்லாதவன், அவன் சமாதானம் என்று சொன்னார். எனவேதான் அவன் கட்டின அந்த இடத்திற்கு, பலிபீடத்திற்கு ஷாலோம் என்று பெயரிட்டான், சமாதானத்தின் தேவன். தேவன் சம்பந்தப்படுத்தக்கூடியவர். சில நமக்கு புரியாது, இவரா, இவரைத்தான், நானா, என்னைத்தான். தேவனுக்கு தெரியும். அற்பமானவர்களை கொண்டு அற்புதமான காரியங்களை செய்கிற கர்த்தர் அவர். இரண்டாவது, அவருடைய வார்த்தையிலே உண்மைத்தன்மை இருந்தது. இரண்ட சொல்ல நம்புகிறேன், அவருடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றுமே ஆவியினால் நிறைந்த வார்த்தைகள். Not only is historical, it's a prophetical word. நான் சொல்ல வந்த வார்த்தை ஒரு தீர்க்கதரிசிக்குத்தான் வார்த்தை வர வேண்டும் இல்லை, ஒவ்வொரு ஊழியருமே தீர்க்கதரிசிகள் தான். Every pastor is a prophet. A prophet cannot be a pastor, but a pastor can be a prophet. என் அன்பு தேவ பிள்ளையே, உங்கள் வார்த்தைகளே உண்மைத்தன்மை இருக்கட்டும். ஊழியர்களே உண்மைத்தன்மை இருக்கட்டும். போலியான வார்த்தை, கபடான வார்த்தை, நயவசனிப்பான வார்த்தை வேண்டாம். மாய்மாலமான வார்த்தை அது வேண்டாம். அநேக ஊழியர்களை பார்த்திருக்கிறேன், வார்த்தையிலே உண்மைத்தன்மை இல்லை. கொடுப்பேன் என்று சொல்லி கொடுக்காதிருக்கிறவன், தான் சொன்ன வார்த்தையை காப்பாற்றுகிறவன். என் அன்பு ஊழியர்களே, உண்மைத்தன்மை இருக்கட்டும் உங்க பேச்சுல, உடைய வார்த்தையில். இரண்டாவது, உடைய வார்த்தையில் ஆவியில் நிறைந்த வார்த்தையா இருக்கட்டும். அதுக்கு இன்னொரு இப்படி சொல்லப்படும், தன்னிச்சையம் பேச வேண்டாம். ஆளும் சொல்லுகிறான், அவர் எனக்கு என்ன சொல்லுவார் என்று கவனித்து கேட்பேன். தன்னிச்சையாய். நிறைய பேர் அப்படிதான், எனக்கு அதிகாரம் இருக்கிறது, எனக்கு பவர் இருக்கிறது, எனக்கு பணம் இருக்கிறது, ஐ கேன் ஸ்பீக் வாட் எவர் ஐ வாண்ட். வேண்டாம், தன்னிச்சையாய் பேச வேண்டாம். யோசித்து பாருங்கள். ஸ்பீக் ஒன்ஸ், think twice before you speak once. 2 முறை யோசியுங்கள், 1 முறை பேசுங்கள். தன்னிச்சையான வார்த்தைகள் வேண்டாம். மூன்றாவது, நான் சொல்ல வர வார்த்தை, அடுத்த அவர் வார்த்தை எப்படி தெரியுமா? உதட்டிலிருந்து வரும் வார்த்தைகள் அல்ல, உள்ளத்திலிருந்து வரும் வார்த்தைகள். ஒரு ஆமீன் சொல்வீங்களா? எனவேதான் அவர் சொன்னாரே, பாக்கியவான்கள், ஆவியில் எளிமுள்ளவர்கள், துன்பப்படுகிறவர்கள், துயரப்படுகிறவர்கள், சிறுமைப்படுகிறவர்கள், நிந்திக்கப்படுகிறவர்கள், இதெல்லாம் உதட்டிலிருந்து வருகிற வார்த்தை அல்ல, உள்ளத்திலிருந்து வருகிற வார்த்தை. அன்பு ஊழியர்களே, உங்களுடைய செய்தியில அறிவிலிருந்து வேண்டாம், அனுபவங்களும் வேண்டாம், ஆவியானவர் இருக்கட்டும். உள்ளத்திலிருந்து. இந்த முதல் குறிப்பு, அவருடைய வார்த்தை அதிகாரமுள்ள வார்த்தை. அவருடைய வார்த்தைகள் தீர்க்க தரிசனமான வார்த்தைகள். உங்களுடைய வார்த்தைகளும் அப்படி இருக்கட்டும். நீங்கள் ஒரு விசுவாசியோடு இருக்கலாம், தேவனிடத்துல கேளுங்க. உங்களுடைய வார்த்தைகள் தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை கர்த்தர் மாற்றுவார். புண்பட்ட உள்ளங்களுக்கு, நொறுங்குண்ட நறுங்குண்ட இதயங்களுக்கு ஏற்ற ஒரு வார்த்தையை கர்த்தர் உங்கள் மூலமாய் நிறைவேற்றி தருவார். எனவே என்னுடைய இரண்டாவது குறிப்பு என்னவென்றால், அந்த வார்த்தையில உண்மைத்தன்மை இருந்தது. மூன்றாவது சொல்ல விரும்புகிறேன், அதாவது மற்றவங்க சொல்லி அவர் சொல்றது இல்லை எதையுமே. நிறைய பேர் பாருங்க, அடுத்தவர் சொன்னதை திருப்பி சொல்ற ஆட்களா இருக்கிறாங்க. எனக்கு தெரியாது, அவர் சொன்னார். திரும்ப சொல்கிறேன், ஒரு உண்மைத்தன்மை இல்லாமல் எதையும் யாரிடத்துல சொல்ல வேண்டாம். First of all, you must know whether it is a real. அது உண்மைத்தன்மையா என்று சற்று நீங்கள் யோசித்து பார்க்க அன்பாக கேட்கிறேன். உண்மைத்தன்மை இல்லாமல் எதையும் பேச வேண்டாம். மூன்றாவதாக நான் சொல்ல வந்த வார்த்தை, அந்த வார்த்தை எப்படிப்பட்டது என்று சொன்னால், அன்பானவர்களே, தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிற ஒரு வார்த்தை. இதை நான் ஆங்கிலத்திலும் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், ஆங்கிலத்திலும் உங்களோடு பேச விரும்புகிறேன். நம்பர் 1, ஹிஸ்டாரிக்கல் வாய்ஸ். நம்பர் 2, ப்ராஃபிட்டிக்கல் வாய்ஸ். மூன்றாவது, டைனாமிக் வாய்ஸ். அவருடைய வார்த்தையில அன்பானவர்களே, வேதம் சொல்லுகிறது, காற்றும் கடலும் கீழ்ப்படுகிறது, பெண்மான்களை அதிர பண்ணுகிறது. அவருடைய வார்த்தைகள் டைனாமிக். இந்த 3 இடத்துல சொல்லுகிறேன், ஹிஸ்டாரிக்கல் வாய்ஸ், இரண்டாவது ப்ராஃபிட்டிக்கல் வாய்ஸ், மூன்றாவது டைனாமிக், அதாவது அதிகாரம் உள்ளவராய். இதைத்தான் வேத பாரகர் சொன்னார்கள். அவர் வேத பாரகரை போதியாமல் அதிகாரம் உள்ளவராய் போதித்தார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு பிள்ளையே, உடைய வாழ்க்கையில, உடைய ஒவ்வொரு பேச்சிலையுமே தேவனுடைய ஆளுகம் இருக்கட்டும், தேவனுடைய அபிஷேகம் இருக்கட்டும். இந்த நாளில என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, திரும்பமாக அந்த வார்த்தையை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அந்த அதிகாரம் முடியும் போது இப்படி முடிகிறது, இயேசு
இந்த வார்த்தைகளை சொல்லி முடித்த போது அவர் வேத பாரகரை போல போதியாமல் அதிகாரமுடையவராய் அவர்களுக்கு போதித்தார். அவருடைய விளைவு தெரியுமா? அவருடைய போதகத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். வார்த்தையை குறித்து என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளையே, என்னுடைய செய்தி என்னவென்றால், உன்னுடைய சத்தம் எப்படிப்பட்டது, உன்னுடைய வார்த்தை எப்படிப்பட்டது? அதிகாரம் உள்ள வார்த்தையாய், அதுக்கென்று நான் உலகப்பிரக அதிகாரம் உள்ள ஆண்டவருடைய அதிகாரத்தின்படியாக அநேகரை மாற்றக்கூடியதாய். எனவேதான் மல்கியால் வாசிக்கிறோம். மல்கியாவிலே அவன் வாயிலே வேதத்தை தேடுவார்களே. இன்னைக்கு வாயை திறந்தா பொய், வாயை திறந்த அசுத்தமான வார்த்தை, வாயை திறந்த அவிசுவாச வார்த்தை இல்லை என்றவர்களே. திரும்ப திரும்ப அதை உங்களுக்கு நிலைப்பட்டு விரும்புகிறேன். உங்களுடைய வார்த்தைகள் எக்ஸலண்டா இருக்கட்டும். சொல்றாங்கல்ல, அந்த நபர் ரொம்ப எக்ஸலண்ட்டுங்க, அந்த பாஸ்டர் ரொம்ப எக்ஸலண்ட், அந்த சகோதரி ரொம்ப எக்ஸலண்ட், அந்த பிரதர் ரொம்ப எக்ஸலண்ட். உங்களுடைய வார்த்தைகள் எக்ஸலண்டா இருக்கட்டும். நீங்கள் சந்திக்கிற அன்பாவளே, ஒரு ஊழியனால் சாதிக்க முடியாதை உங்கள் வார்த்தைகள் சாதிக்கும். நொந்து வந்திருப்பாங்க. ஒவ்வொரு மனிதனும் இன்றைக்கு பாடுகளை அனுபவிக்கிறான். சொல்லக்கூட சொல்ல முடியாத உங்களுடைய வார்த்தைகள் எக்ஸலன்ஸ், சிறப்பானதா இருக்கட்டும். மூன்றாவது, பர்மனன்ட், அது நிரந்தரமான ஒன்றா இருக்கட்டும். ஏழ்மையும் வறுமையும் நிரந்தரம் அல்ல, கர்த்தருடைய வார்த்தையை நிரந்தரம். பாட்டெல்லாம் பாடுறோம், நிரந்தரம் நிரந்தரம் நீரே நிரந்தரம், அவர் நிரந்தரம், அவருடைய வார்த்தைகள் நிரந்தரம். போன்ற சொல்ல விரும்புகிறேன். அன்பானுடைய, அது உங்களுடைய வாழ்க்கையில் ஒன்றும் இல்லாவிட்டாலும் கூட ஒன்றோடு இணைக்கிறது. இதுதான் திருமலை அடிக்கடி வாசிக்கிறோம். ஒன்றுமில்லை. ஆண்டவர் கேட்டார், நான் உங்களை அனுப்பும் போது உங்களுக்கு ஏதாவது குறைந்திருந்திருந்தா? அவர் சொன்னார்கள், எங்களுக்கு ஒன்றுமே குறைவில்லை. எத்தனை பெரிய காரியங்கள் பார்த்தீங்களா? அந்த சிறு சொன்ன வார்த்தை, எங்களுக்கு ஒன்றுமே குறைவு இல்லை. அப்படியானால் அன்பாவளை, தேவன் சில வாழ்க்கை நம்ம அனுப்பும் போது தீர்க்கதரிசியை விதை வீட்டுக்கு அனுப்புறார். யோசித்து பாருங்களே, அவளே விதவை, நாதியற்றவள், நம்பிக்கை இல்லாதவள், சார்பிடம் இல்லாதவள், அவர்கிட்ட அனுப்புறாரு. தேவன் உன்னை அனுப்பும் போது சம்பந்தப்படுத்துவார். காகங்கள் உன்னை போஷிக்கும் என்று சொல்லுகிறார். காகம் எப்படி போஷிக்க மனிதனை? இதை கேட்டுக்கொண்டிருக்க பிள்ளையே, God always have a relevance. அவர் சம்பந்தப்படுத்தக்கூடியவர். கடைசியா சொல்ல விரும்புகிறேன், அந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளுங்கள். வசனம் படித்தேன், திரும்ப வாசிக்க விரும்புகிறேன். அந்த வார்த்தையை கேட்ட யாவரும் ஆச்சரியப்பட்டார்கள். உங்கள் வார்த்தை, ஜனங்கள் அவருடைய போதகத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். இரண்டு ஊழியர்களே, உங்கள் வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட வேணும். உங்கள் வார்த்தை நிறைவேற்ற அவர் சொல்கிறார், ஊழியக்காரன் வார்த்தை நிறைவேற்றுவேன். அவருடைய வார்த்தையை தீவிரமாய் நிறைவேற்றுவார். வார்த்தைகள் பண்புள்ளவைகளாய், அன்புள்ளவைகளாய், பண்பட்டதாய், அடுத்தவர்களை உருமாற்றம் செய்கிற வார்த்தைகளாய், மென்மையான வார்த்தைகளை பயன்படுத்துங்கள். தடித்த வார்த்தைகளை அல்ல, கடினமான வார்த்தைகள் அல்ல. நிறைய பேரை பார்க்கிறேன், தடித்த வார்த்தைகள், கடினமான வார்த்தைகள், அடுத்தவர்களை உடைக்கிற வார்த்தைகள் வேண்டாம். ஆண்டவர் உடைக்கிற வார்த்தைகள் அல்ல, உருவாக்கும் வார்த்தைகளையே பேசினார். உடைய வார்த்தைகள் உருவாக்கட்டும். எனவே பக்தன் சொன்னார், டங் as a creative force. உங்கள் நாவு ஒரு உருவாக்கும் சக்தி. இதுல ஒருவர் அழிக்கலாம், ஒரு உருவாக்கலாம். ஒரு சின்ன ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே, என் நாவு அனைவரை உருவாக்கட்டும், என் வார்த்தைகள் உருவாக்கட்டும், என் பேச்சு உருவாக்கட்டும், என் கிரியைகள் உருவாக்கட்டும். நாளில அவனுடைய சன்னிதானத்துல உங்களுடைய வார்த்தைகள் பண்பட்ட, மென்மையான, உருவாக்குகிற, அடுத்தவர்களை உருவேற்படுத்துகிற ஒன்றாய் அமைய உங்களுக்கு ஜெபிக்கிறோம். யாரையும் காயப்படுத்தாதீங்க. நிரந்தரமானதாய், மென்மையானதாய், அன்பானவர்களே, உங்கள் வார்த்தைகள் எல்லாமே அடுத்தல உருவாக்குகிற வார்த்தைகளாக, நம்பகத்தன்மை உள்ள வார்த்தைகளாக. சில பேர் சொல்லுவாங்க, அவர் சொன்னா செய்வாருங்க, அவர் சொன்னா செய்வார். உண்மை உள்ள வார்த்தைகளாக, தன்னிச்சையுடன் பேச வேண்டாம். அடிக்கடி அவர் சொல்லுகிறார், அவர் எனக்கு என்ன சொல்லுகிறாரோ, என் பிதா எனக்கு கற்பித்த, தன்னிச்சையுடன் பேச வேண்டாம். பி சைலண்ட், பி குவைட். திரும்ப சொல்லுகிறேன், பேசாதிருந்தால் மூடனும் ஞானியாவான். தன்னிச்சையுடன் பேச வேண்டாம். உங்களுக்கு ஜெபிக்க விரும்புகிறேன், ஜெபிப்போம். வானத்தையும் பூமியையும் படைத்த நல்ல ஆண்டவரே, அருமையான வேலைக்காக நன்றி. அவர் தன் வாயை திறந்து சொன்னதாவது, ஆமாண்டவரே, நீர் வாயை திறந்தாலே அற்புதம், நீர் பேசினால் அற்புதம், நீர் பேசினால் ஒரு தீர்வு, நீர் பேசினால் ஆண்டவரே என்னுடைய விடியற் காலம் உண்டாகும், நீர் பேசினால் துன்பங்கள் மாறும்,
துயரங்கள் மாறும். பேசும்போது இஸ் ஹிஸ்டாரிக்கல், வேதத்தோடு இணைந்த ஆண்டவரே இஸ் அத்தாரிட்டி, அதிகாரமுள்ள வார்த்தைகள், தீர்க்க தரிசனமான வார்த்தைகள். எங்களுடைய வார்த்தைகள் எல்லாம் வசனத்தோடு சம்பந்தப்பட்டதா இருக்கட்டும். Let it be a historical with a biblical voice. எங்களுடைய பேச்செல்லாம் வேதத்தோடு சம்பந்தப்பட்டதா இருக்கட்டும். இரண்டாவதாக தீர்க்க வார்த்தையா இருக்கட்டும். மூன்றாவது அடுத்துல உருவாக்குற வார்த்தையா இருக்கட்டும். எங்கள் நாவை நீர் ஆண்டு கொள்ளும். தொடுமெந்தன் கண்களையே, தொடுமெந்தன் உதடுகளையே, தொடுமெந்தன் செவிகளையே எங்கள் நாவை தொடுவீராக. ஏசாவை தொட்டத அக்கினி எங்கள் நாவுகளை தொடட்டும். அநேகரை உருவாக்கட்டும், அநேகருக்கு ஜீவன் தரட்டும். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன். நம்புகிற பிள்ளைகளே, உங்கள் நாவுகள் அநேக உருவாக்கும் சக்தி உள்ளது. உடைக்காதீர்கள், உருவாக்குங்கள். மென்மையான வார்த்தைகளை பேசுங்கள், இனிமையான வார்த்தைகளை பேசுங்கள். ஆண்டவர் இயேசு பேசுவது போல பேசுங்கள். உங்களுடைய வாழ்க்கை ஆச்சரியமா இருக்கும். அந்த வசனம் சொல்லுகிறது, அநேகர் ஆச்சரியப்பட்டார்கள். உங்களுடைய வார்த்தைகளை குறித்து அநேகர் ஆச்சரியப்படணும். அதுக்கு வயசு தேவையில்லை, கல்வி தேவையில்லை, ஒண்ணுமே தேவையில்லை. தேவ தயவும், தேவ அபிஷேகமும், தேவனுடைய ஞாபகம் இருந்தால் உங்களுடைய வாழ்க்கை உருவாக்கும். God bless you. ஆமென். கேட்டதை பார்க்கிலும் கேளாததை அதிகமாக பெற்றவன் நான் உந்தயாலத்தின் உதாரணமா. நீர் என் வாழ்வை மாற்றிவிட்டீரே, உந்தயாலத்தின் உதாரணமா. நீர் என் வாழ்வை மாற்றிவிட்டீரே. ஏலீரே, போதுமானவரே, தேவையிலும் அதிகமானவரே. ஏலீரே, போதுமானவரே, என் தேவையிலும் அதிகமானவரே. என்னை கையேந்த விடல, என்னை தலை குனியவும் விடல, கையேந்த விடல, தலை குனியவும் விடல. உம்மை நம்பி வாழ்பவர்க்கு ஏமாற்றம் இல்லை, ஏமாந்து போவதற்கு நீர் விடுவதில்லை. உம்மை நம்பி வாழ்பவர்க்கு ஏமாற்றம் இல்லை, ஏமாந்து போவதற்கு நீர் விடுவதில்லை. கேட்டதை பார்க்கிலும் கேளாததை அதிகமாக பெற்றவன் நான். கேட்டதை பார்க்கிலும் கேளாததை அதிகமாக பெற்றவன் நான் உந்தயாலத்தின் உதாரணமா. நீர் என் வாழ்வை மாற்றிவிட்டீரே, உந்தயாலத்தின் உதாரணமா. நீர் என் வாழ்வை மாற்றிவிட்டீரே. ஏலீரே, போதுமானவரே, தேவையிலும் அதிகமானவரே. ஏலீரே, போதுமானவரே, தேவையிலும் அதிகமானவரே. என்னை கையேந்த விடல, என்னை தலை குனியவும் விடல, என்னை கையேந்த விடல, என்னை தலை குனியவும் விடல. உம்மை நம்பி வாழ்பவர்க்கு ஏமாற்றம் இல்லை, ஏமாந்து போவதற்கு நீர் விடுவதில்லை. உம்மை நம்பி வாழ்பவர்க்கு ஏமாற்றம் இல்லை, ஏமாந்து போவதற்கு நீர் விடுவதில்லை. எத்தனை பேரோட வாழ்க்கையில உண்மையா இருக்கு, ஒரு நாளும் நம்மளை கையேந்த அவர் விடவே இல்லை, நம்மளை தனியா அவர் விடுவதே இல்லை. ஒவ்வொரு நாளும் நம்ம பக்கத்துல நின்று நம்மளை கைகளை பிடித்து கொண்டு நம்மளோடு கூட பயணிக்கிற ஒரு நல்ல தகப்பன் நம்மளுக்கு உண்டு. ஹல்லேலூயா.
போதுமானவரும் அதிகமானவர். உங்க வாழ்க்கையில அது உண்மையா இருக்கான்னு தெரியல, எங்களுடைய வாழ்க்கையில அது உண்மை. போதுமானவரும் அதிகமானவராய் ஒவ்வொரு நாளும் எங்க வாயின் சொல் பிறவா முன்னே எங்க தேவைகளை சந்திக்கிறவர். நிச்சயமாய் சொல்லுகிறேன், உங்களுடைய தேவைகளையும் சந்திக்க வல்லவராக இருக்கிறார். அன்று ஆபிரகாம் அந்த மோரியா மலைக்கு ஏறும் போது அவனுக்கு தெரியாது அங்க ஒரு ஆட்டுக்குட்டி இருக்க போது அவனுக்கு தெரியாது. ஆனா தேவன் அங்க ஏற்கனவே ஆயத்த பண்ணார். ஏன்னா அவருடைய நாமம் ஏகோவா ஈரே, எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிறவரே. அவர் எல்லாவற்றையும் அந்த நாள்ல பார்த்து கொண்டது போல இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எதை குறித்து பயப்படுகிறீங்களோ, எதை கொஞ்சம் கலக்கமா இருக்கீங்களோ, கர்த்தருடைய சமூகத்துல கொடுக்கும் போது எல்லையோ ஈரே எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவார். ஒரு நாளும் உங்களை கையேந்த விடுவதில்லை. நீதிமானின் சந்ததி அப்பத்துக்காகவும் ஒரு நாள் அலைந்து திரிவதே இல்லை. கர்த்தரை விசுவாசிக்கிற யாவரும் நீதிமான் தான். நீங்க கர்த்தரை விசுவாசிக்கிறீங்கன்னா கர்த்தர் ஒரு நாள் உங்களை கைவிடவே மாட்டார். ஒரு நாள் உங்களை விட்டு விலகவே மாட்டார். ஒரு நாளும் உங்களை விட்டு தூரமா போகவே மாட்டார். உங்க பக்கத்திலே நின்று உங்களை பக்கத்திலே நின்று அருகாமலே இருந்து ஒவ்வொரு நாளும் உங்களை வழி நடத்துகிற தேவனா இருந்தார். குப்பையில பிறந்தும் கிருபையால் அரியணையில அமரச் செய்கிறவர். எங்கேயோ பிறந்து எங்கேயோ இருந்த நம்மள தேவன் இந்த நாளில ராஜாவின் பிள்ளைகளாய் நம்மள தேவன் மாற்றினது அவருடைய கிருபை. ஹல்லேலூயா, அவருடைய கிருபை. அந்த வரிகளை நம்ம பாடுவோமா? குப்பையில் பிறந்து கிருபையால் அரியணையில் அமர்ந்தவன் நான். குப்பையில் பிறந்து கிருபையால் அரியணையில் அமர்ந்தவன் நான். உன் கிருபைக்கு உதாரணமா நீர் என் வாழ்வை மாற்றி விட்டீரே. உன் கிருபைக்கு உதாரணமா நீர் என் வாழ்வை மாற்றி விட்டீரே. ஏன் ஈரே போதுமானவரே, என் தேவையிலும் அதிகமானவரே. ஏன் ஈரே போதுமானவரே, என் தேவையிலும் அதிகமானவரே. என்ன கையேந்த விடல, தலை குனியவும் விடல, என்னை தலை குனியவும் விடல. உம்மை நம்பி வாழ்பவர்க்கு ஏமாற்றம் இல்லை. ஏமாந்து போவதாக சரித்திரம் இல்லை. உம்மை நம்பி வாழ்பவர்க்கு ஏமாற்றம் இல்லை. ஏமாந்து போனதாக சரித்திரம் இல்லை. உம்மை நம்பி வாழ்பவர்க்கு ஏமாற்றம் இல்லை. ஏமாந்து போனதாக சரித்திரம் இல்லை. உம்மை நம்பி வாழ்பவர்க்கு ஏமாற்றம் இல்லை. டாடி நீங்க இருக்க பயமே இல்லை. அன்பானவர்களே, நீங்கள் திரையிலே திறந்த வாசல் துதியொலி கீதங்கள் என்ற ஒரு பாடல் புஸ்தகத்தை நீங்கள் பார்க்கலாம். ஏறக்குறைய ஒரு 773 பாடல்கள், புதிய பாடல்கள், பழைய பாடல் இருக்கிறது. சபையிலே பாடி கர்த்தரை ஆராதிக்க இந்த புஸ்தகத்தை வெளியிட்டிருக்கிறோம். இது ஊழியர்களுக்காக, சபைகளுக்காக நாங்கள் அதை குறைந்த விலையிலே கொடுக்கிறோம். இந்த பாடல் உங்களுக்கு தேவையானால் நீங்கள் எங்களோடு கூட தொடர்பு கொள்ள முடியும். இந்த கீழ்காணும் இந்த தொலைபேசிகளை எங்கள் தொடர்பு கொள்ளலாம். கூகுள் பே, அதில் நீங்கள் பணம் அனுப்பலாம். ஊழியர்களுக்கு அதில் சலுகைகள் உண்டு. நீங்கள் மொத்தமாக வாங்கும்போது அதை நாங்கள் உங்களுக்கு சலுகை செய்வோம். நீங்கள் பாடி கர்த்தரை மையப்படுத்த அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இது ஏறக்குறைய ஒரு 50,000 பிரதிகள் வரைக்கும் வெளியிட்டிருக்கிறோம். திறந்த வாசல் துதியொலி கீதங்கள். தமிழ் பேசுகிற பல இடங்களிலே இந்த பாடல் பாடப்படுகிறது. பழைய புதிய பாடல்கள் எல்லாவற்றையும் தொகுத்து வெளியிட்டிருக்கிறோம். பாடி பரமனை மையப்படுத்துங்கள். காட் பிளஸ் யூ. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எங்கள் விலாசம் போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841
839287. மேலும் 0443183330. எங்கள் மின்னஞ்சல் stephenopendor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக.